ஸோ சலஃபுகள் வந்து மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல அவங்க வந்து 11 ரக்காயத்துகள் தொழுதிருக்கிறாங்க. 13 ரக்காயத்துகள் தொழப்பட்டிருக்குது. 20 ரக்காயத்துகள் தொழுதிருக்கிறாங்க. மேலும் வஹப் இப்னு கைசான் சொல்றாரு, மக்கள் ரமலான்ல எப்போதும் 36 ரக்காயத் தொழுவார்கள் என்று. அதற்கு மேலாக 3 ரக்காயத் வித்ர சேர்த்துக் கொள்வாங்க. சுலைமான் இப்னு மிஹ்ரான் அல் ஆமஷ் மேலும் இன்னொரு நபர் அறிவிக்கிறாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள் 20 ரக்காயத் தொழுவாங்க. மேலும் 3 ரக்காயத் வித்ர் சேர்த்துக் கொள்வாங்கள் என்று. மேலும் அதா இப்னு அபி ரபா அவங்க சொல்றாங்க, இவங்க மக்கால வாழ்ந்த ஒரு தாபீன், பல சஹாபாக்களுடைய நேரடி மாணவர். ரமலான்ல 20 ரக்காயத் தொழுவாங்க. மேலும் 3 வித்ரை சேர்த்துக் கொள்வார்கள் என்று. மேலும் முஹம்மது இப்னு சீரின் பஸ்ரால இருக்கக்கூடிய மூத்த தாபீன் இவங்க. உமர் காலத்தில் பிறந்தவர் ரலியல்லாஹு அன்ஹு. முஆத் அபு ஹலீமா என்ற ஓதுபவர் மக்களை 41 ரக்காயத் தொழவித்தார் என்று சொல்லப்படுது. மேலும் சாலிப் இப்னு நபஹான் அவர்கள் சொல்றாங்க, மதீனாவுடைய தாபீன் இவங்க, மக்கள் வந்து 41 ரக்காயத் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள், 5 ரக்காயத் வித்ரோடு என்று. மேலும் அம்ர் இப்னு முஜாஹிர் அறிவிக்கிறார், உமர் இப்னு அப்துல் அசீஸ் காலத்துல 15 தஸ்லீம்கள் கொண்ட சுமார் 30 ரக்காயத் தொழப்பட்டது என்று. மேலும் விகா இப்னு இயாஸ் மற்றும் ஹபீப் இப்னு அபி அம்ரா அவங்க அறிவிக்கிறாங்க, தாபீன்களுடைய பெரிய இமாம் சயீத் இப்னு ஜுபைர் அவர்கள் ரமலான்ல 24 ரக்காயத் தொழ வச்சாங்க என்று. கடைசி 10 நாள்ல 28 தொழ வச்சாங்க என்று. மேலும் வந்து இது போன்ற யூனுஸ் இப்னு உபைத் அவர்கள் கூறுகிறார்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அபி பக்ரா, சயீத் இப்னு அபில் ஹசன் அல் பஸ்ரி, இம்ரான் அல் அப்தி ஆகியோர் 20 ரக்காயத் தொழுதிருக்கிறாங்க. கடைசி 10ல 24 ரக்காயத் தொழுதிருக்கிறாங்க என்று சொல்லப்படுது. இம்ரான் இப்னு ஹுதைர் அல் பஸ்ரி சொல்றாங்க, அபு மிஜ்லாஸ் லாஹிக் இப்னு ஹுமைத் அல் பஸ்ரி 16 ரக்காயத் தொழ வச்சிருக்கிறாங்க. மேலும் தக்வான் அல் ஹரஷி சொல்றாங்க, பஸ்ராவுடைய நீதிபதியான சுராரா இப்னு அவுஃபா ரமதான்ல முதல் 20 இரவுகளை 24 ரக்காயத் தொழ வைப்பாங்க. கடைசி 10ல 30 ரக்காயத் தொழ வைப்பாங்க. மேலும் மாலிக் இப்னு அனஸ் அறிவிக்கிறாங்க, மதீனாவுடைய பெரிய இமாம், மக்கள் எப்போதும் 39 தொழக்கூடியதாக உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இது மதீனால 100 ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இஸ்ஹாக் இப்னு மன்சூர் அவங்க சொல்றாங்க, சுமார் 40 ரக்காயத்து குறிப்பிடப்பட்டதாக சொல்றாங்க அவங்க காலத்துல. மேலும் இஸ்ஹாக் இப்னு மன்சூர் கூறுகிறார், குறைவான ஓதுதலோடு 40 ரக்காயத் தொழுவதை நாங்கள் விரும்புகிறோம் என்று. ஹசன் அல் சஃப்ரானி அறிவிக்கிறாங்க, முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி ரஹிமஹுல்லா கூறியதாக, மதீனாவுல மக்கள் 39 ரக்காயத் தொழுவதை நான் கண்டேன், எனக்கு 20 ரக்காயத் மேலும் விருப்பமானது என்று சொன்னதாக. ஸோ வந்து இது போன்ற மேலும் வருது 11 ரக்காயத் இருந்தது. ஸோ வந்து உலமாக்கள் மத்தியில கருத்து வேறுபாடு இருந்திருக்குது. ஸோ வந்து அதிகம் கூட்டிக் கொள்வதால் தவறு இல்லை. ஏன்னா இந்த கருத்து வேறுபாடு உள்ள விஷயம் இரண்டுக்கும் ஆதாரம் பலமாக இருக்கிறது. சஹாபாக்கள் இப்படி புரிந்து செஞ்சிருக்கிறாங்க அந்த ஹதீஸ்களை. ஸோ இதுல வந்து குறை கூறுவதற்கு பெரிய விஷயங்கள் இல்லை.